நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. Nimati Property Management. Contact 7667008899. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550014440 9345044044. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருந்தனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்மோடு மீண்டும் இணைகிறார் இந்த பெருந்தனும் பெருதுகள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு நேர்காணலுக்காக பைலட் மற்றும் சைக்காலஜிஸ்ட், எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், மரியாதைக்குரிய திரு ராகவேந்திரன் அவர்கள். வணக்கம். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அருள். மகிழ்ச்சி. மீண்டும் நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். போன முறை நம்ம இந்த எலெக்ஷன் ரீதியாக, தேர்தல் ரீதியாக, இந்த அரசியலுக்குள்ள நடக்கக்கூடிய விவகாரங்கள் என்ன, குறிப்பாக நீங்கள் கரூர் சம்பவத்தை ஒட்டி பேசின ஒரு இன்டர்வியூ ரொம்பவே நிறைய பேரால் பார்க்கப்பட்டுச்சு, பாராட்டவும் பட்டுச்சு. அதற்கு ஒரு வேலை வந்த மாதிரி, ஏன்னா நீங்கள் ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நபராக இருக்கிறதுனால உங்களுடைய இன்னொரு தன்மைக்கு ஒரு வேலை வந்திருக்குன்னு நான் சொல்கிறேன். அது என்னென்னா, இந்த விமானங்கள் தொடர்பான ஒரு பிரச்சனை. அண்மையில் பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்ச விமான பிரச்சனை அப்படிங்கிறது, ஒரு விமானத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த பிளாக் பாக்ஸோ ஒயிட் பாக்ஸோ சொல்ல, அதை பற்றி எனக்கு பெருசாக தெரியாது. அதை கண்டுபிடிச்சாங்கன்னா பிரச்சனை என்னன்னு தெரியும். இதுதான் பொதுவாக இருக்கக்கூடிய செய்தியாளர்களுக்கு தெரியக்கூடிய விவகாரங்களாக இருக்கும். பட் அப்பாற்பட்டு அண்மை காலங்களில் எல்லா விமானங்களும் ரத்தாகுது, இண்டிகோ விமானம் கேன்சல் ஆயிடுச்சு, இவ்வளோ பெரிய இந்திய ஜனநாயக நாட்டில் இந்தியா அரசுக்குன்ட்டு சொந்தமாக ஒரு விமானம் கூட இல்லை, இப்படின்னு எல்லாரும் விமானத்தை குறித்து பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா திரும்புகிற இடம்லாம் விமானங்கள் ரத்தாகிட்டே இருக்குது. இப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடைசியாக இண்டிகோ செயல்பாடுகளுடைய மேற்பார்வைக்கு 8 பேர் கொண்ட குழுவை அமைச்சிருக்கிறாங்க, டிஜிசிஏ அமைப்பு அப்படிங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த விவகாரத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிரச்சனையினுடைய ஆணி வேறு என்ன, அதை குறித்து மக்களுக்கு எளிமையாக முதல்ல பிரச்சனையோட ஆணி வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, FDTL, ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது எப்படின்னா, ஒரு பைலட்டுக்கிட்ட எவ்வளோ மணி நேரம் வேலை வாங்கலாம், எவ்வளோ மணி நேரம் வேலை வாங்க முடியும், அவங்களோட உடம்பு எவ்வளவு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன், யூஎனோட, அவங்க தான் ஹோல் வேர்ல்டுக்குமே சிவில் ஏவியேஷனில் ரெகுலேட்டரி இது இருக்குது. அவங்க ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ மணி நேரம் வேலை வாங்க முடியும் உலக அளவில். அதாவது என்னென்னா, உடல் இங்கே சொல்லலாம், நான் எப்பேற்பட்ட வீரனாக இருக்கலாம், சூரனாக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். பட் நீங்கள் ஆகாயத்துக்குன்னு போகும்போது நமது உடல் தரையில் நடக்கிறதுக்கும் அதுக்குமாக வித்தியாசம் இருக்குது. ஆமாம், பழக்கப்பட்ட ஒரு உடல் அமைப்பு தான் நம்மளோடது. நம்ம ஆகாயத்தில் பறக்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்ட உடல் கிடையாது. ஸோ அப்போ அங்கே போகும்போது அதில் இருக்க ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள், தரையில் எடுக்கக்கூடிய முடிவுகளும் ஆகாயத்தில் இருக்கும்போது அதில் எடுக்கக்கூடிய முடிவுகளுமே வேறு வேறு இதில் கடுமையாக பாதிப்புக்குள்ளாகும். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் நம்ம தரையில் இருக்கிறதோ, நம்ம ஊட்டியோ கொடைக்கானலோ போகும்போது நிறைய பேர் அதில் ஏறும்போதே வாந்தி எடுக்கிறது, கீழே இறங்கும் போதே வாந்தி எடுக்கிறது, இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கும். இப்போ இதில் நீங்கள் விமானிகள் 20,000 அடி, 30,000 அடி, 45,000 அடி உயரத்துக்கு மேலே போவாங்க. அப்போ ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் டோட்டலாக வேறு இருக்கும். தரையில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் வேறு, மேலே இருக்க டிஃப்ரென்ஸ் இருக்குது வேறு. அதில் அந்த ப்ரெஷர் டிஃப்ரென்சஸ் கம்மியாகும் போதில் என்ன ஆகுனா, அந்த ப்ரெஷருக்குள்ளார இருக்க ஏர் மாலிகுல்ஸும் ரொம்ப கம்மியாகும். நீங்கள் எவ்வளோ மூச்சு எடுத்தாலும் உள்ளுக்குள்ளே போகக்கூடிய ஏர் மாலிகுல்ஸ் கம்மியாக உங்களுக்கு ஹைபாக்சியா போன்ற பிரச்சனைகள் வரும். ஹைபாக்சியா பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்தல், வாந்தி, அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தப்பான முடிவுகள், சட்டுன்னு கோபம், எரிச்சல், மயக்கம் போடுறது, இயல்பாக இருக்க மாட்டோம். மயக்கமும் இங்கே இருக்கிறத விட அங்கே ரொம்ப சீக்கிரமாக தலை சுத்தல், மயக்கமும் ரொம்ப சீக்கிரமாக வந்துடும். அப்போது ஒரு சிஸ்டமேட்டிக் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் ஒரு பாடி எவ்வளவு தாங்கும் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஹியூமன் பாடியால் ஒரு 1000 மணி நேரம் தான் ஃப்ளைட் டியூட்டியை பார்க்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. ஒரு வருடத்திற்கே 1000 மணி நேரம் தான் பார்க்க முடியும். ஒரு வருடத்திற்கு 1000 மணி நேரம் பார்க்கலாம் அப்படின்னா பரவாயில்ல. நான் ஒரு 3 மாசத்துல
ஒரு 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 நாளைக்கு 10 மணி நேரம், ஒரு மாதத்துக்கு 300 மணி நேரம், 3 மாதத்தில் நான் வந்து 1000 மணி நேரத்தையும் பார்த்துட்டு மீதி மாதங்கள்லாம் நான் வந்து சும்மா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் முடியாது. ஸோ ஒரு மாதத்திற்கு மேக்ஸிமம் 100 ஹவர்ஸ், ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 8 ஹவர்ஸ், கொஞ்சம் சில இது டீவியேஷன்ஸ் இருக்க காலங்களில் ஒரு 10 மணி நேரம் பறக்கலாம். இதுதான் வந்து அந்த உடல் அதுக்காக தான் எவால்வ் ஆகிருக்கு. அவ்வளோதான் வந்து நம்மளால் வந்து பறக்க முடியும், இது பண்ண முடியும். ஸோ இந்த FDTL வந்து ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, அந்த பாடி போகக்கூடிய சோர்வு, அயற்சி, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணணும். அந்த சோர்வு அயற்சிங்களால அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், சிறு லெவலான முடிவுகள், ஒரு சின்ன டிகிரி ஆஃப் இதில் கூட டிகிரியில் ஒரு தான் 230 டிகிரியில் நம்ம செட் பண்ண வேண்டியது 230ங்கிறதுக்கு பதிலாக 229 அப்படின்னு பறந்தீங்கன்னா, நீங்கள் சிங்கப்பூருக்கு போய் சேர்றதுக்கு பதிலாக நீங்கள் ஆஸ்திரேலியாக்கே போய் சேர்ந்துருவீங்க. சின்ன டிகிரியில் வந்து உங்களுக்கு அவ்வளோ பெரிய இது இருக்கும். அதே மாதிரி அவ்வளோ பெரிய விமானத்தை நீங்கள் தர இருக்கும்போது என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து டனல் விஷன்ஸ், பிளர் விஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து பிளர் ஆகும். அது வந்து ரொம்ப அக்யூரேட்டாக அவ்வளோ பெரிய இடத்துலேருந்து நீங்கள் வந்து தரைய இருக்கும்போது இத்தினூண்டு ஒரு இதுதான் இருக்கும். அது கோடே வந்து ரொம்ப சின்ன இதாக தான், ஒரு நூல் மாதிரி தான் மேலேருந்து தெரியும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து தரைய இருக்கணும். கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பினாலும் ரன்வேலையோ இதுலேயோ வந்து ஸோ பர்சிஷன் இஸ் லைக் வெரி இம்பார்ட்டண்ட். அக்யூரசி அண்ட் பர்சிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் நம்ம காரில் ஓட்டும்போது சின்னதாக நம்ம மாறும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம். பட் விமானத்தில் போகும்போது அந்த இதில் வந்து அந்த பர்டிகுலர் டிகிரியில், அந்த பர்டிகுலர் ஆங்கிளில், அந்த பர்டிகுலர் நொடியில் நம்ம இறக்காட்டி மிகப்பெரிய பேராபத்துக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அதனால் வந்து ஐகேஓ ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறது வந்து இந்த ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன்ஸ் இதுதான். இதை பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்க எல்லா ஏர்லைன்ஸுமே வந்து பின்பற்றுது. ஆனால் இந்தியாவில் மட்டும் இதை வந்து பின்பற்றுறதே கிடையாது. ஏன் பின்பற்றுறது கிடையாது? என்ன பிரச்சனை? லாப நோக்கம், வேற ஒன்றுமே கிடையாது. அதாவது சின்ன கல் பெத்த லாபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன லெவல் க்ரூவை வச்சுக்கிட்டு மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ புழிஞ்சு அவங்கக்கிட்ட வேலை வாங்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ புழிஞ்சு வேலை வாங்கும்போது லாபத்தை வந்து பெட்டராக வச்சுக்கலாம். அப்படிங்கிறதுனால இந்த இதை யார் நடைமுறைப்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலேட்டர்ஸ் இருக்கிற விமானங்கள், விமான சேவை கொடுக்கக்கூடிய ஏர்லைன்ஸ், இந்த ஏர்லைன்ஸ் எல்லாம் கண்காணிக்கிறது, இவங்களை வந்து ரெகுலேட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து DGCA, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன். அவங்க தான் இதுக்கான ரெகுலேட்டரி பாடி அவங்க தான். எனக்கு DGCAக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட ஏர்லைன் சிஸ்டம் என்ன, இதுக்குள்ள என்ன விமானங்கள் இருக்கு, அதை கட்டுப்படுத்துறது யார், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இந்தியாவில் இருக்க விமானங்கள் எல்லாத்தையுமே வந்து கட்டுப்படுத்துறது வந்து DGCA தான். DGCA comes under directly under like Ministry of Civil Aviation. Ministry of Civil Aviation முதல்ல வந்து டிரான்ஸ்போர்ட் இதில் இருந்தால் டிரான்ஸ்போர்ட்லேயே வந்து தனியாக பிரிக்கப்பட்டு, ஷிப்பிங் தனியாக பிரிக்கப்பட்டு, ரோட் தனியாக பிரிக்கப்பட்டு, விமானம் இதை வந்து தனியாக பிரிக்கப்பட்டுருச்சு. இப்போ ஃபாரின் மேலை நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் எல்லாமே வரும். இங்கே வந்து நம்ம வந்து தனித்தனியாக ரயில்வேஸ், ரோட்ல இதுலேயே தரையிலேயே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை தனியாக, ரயில்வே துறை தனியாக. ஏன்னா நம்மளது வந்து மிகப்பெரிய நாடு. அப்போ பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரயில்வேஸ்க்குன்னு தனியாகவே ஒரு பட்ஜெட் ஒதுக்கிட்டு காலம் இருந்தது இல்லையா. ஸோ அப்போது இது வந்து யாருக்கு அடியில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கு கீழே வரக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷனுக்கான இது தான் அது. இது இல்லாமல் நம்ம வந்து விமானப்படையோட விமானங்கள் ஆகட்டும், இல்லை ஆர்மியோடதாகட்டும், அதெல்லாம் வந்து உங்களுக்கு இதில் டிஃபென்ஸுக்குள்ளார ஆர்மிக்குள்ளே போய்டும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்மளது வந்து DGCAக்கு உள்ளார தான் இது வருது. ஸோ டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் தான் வந்து இந்த ரெகுலேட்டரியை, இந்த இதை வந்து அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஒரு கைட்லைன். அந்த கைட்லைனை இங்கே லோக்கலை மாற்றும் போது ரூல் ஆகும். ரூலை வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது லா ஆகும், அது சட்டமாக மாறும். அவங்க கொடுக்கறது வந்து கைட்லைனுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் தான் கொடுத்துருக்காங்க ஐகேஓடது. இதை வந்து நம்ம வந்து ஒரு பலகாலமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. ஏன் ஃபாலோ பண்ணல? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அரசாங்கம் வந்து இப்போது தரைவழி போக்குவரத்து இருக்கா, அரசுக்குன்னு ஒரு பேருந்து இருக்குது, தனியார் பேருந்து இருக்குது. அரசாங்கம் கப்பல் போக்குவரத்து இருக்கு, அரசுக்குன்னு கப்பல் இருக்குது, தனியார்கிட்டையும் கப்பல் இருக்கும். அரசுக்கிட்ட தான் இன்னைக்கு வந்து ரயில் தொடர் வண்டிகள் இருக்குது. அதே மாதிரி அரசுக்கிட்டே விமானம் இல்லை. அரசுக்கிட்ட ஏன் விமானம் இல்லைன்னா, அரசுக்கிட்ட விமானம் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கணும்.
நம்ம இந்தியா போல ஒரு பலதரப்பட்ட கலவையான மக்களும் பலதரப்பட்ட நிலப்பரப்பும் இருந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு அரசுக்கு கிட்ட ஒரு விமான இது இல்லைங்கிறது வந்து ஒரு துன்பியல், ஒரு ட்ராஜடி தான். அது வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து நஷ்டம் ஆகுது, கவர்மெண்ட்டுக்கு இவ்வளோ நஷ்டம் ஆகுது, இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து தூக்கி தனியார்கிட்ட தூக்கி கொடுத்துட்டா, நம்ம பொதுவாக இந்திய இதில் வந்து ஒரு மனப்பான்மை இருக்குது. அரசு நிறுவனங்கள்லாம் வந்து மோசமாக இருக்கும், அது தூக்கி வந்து பிரைவேட்டை கொடுத்துட்டா நல்லபடியாக போகும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இருக்குது. அதனால வந்து பிரைவேட்டை கிட்ட வந்து தூக்கி கொடுத்துட்டா லாபம். பல வருடங்களாக வந்து ஒரு ஸ்டேஜில் நம்ம இந்தியா இதாகிட்டு இருக்கும்போது ப்ரைவேட்டில் இருந்த இதெல்லாத்தையும் தூக்கி அரசுடைமை ஆக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் டாட்டா கிட்ட இருந்த ஏர்லைன்ஸை எடுத்து தான் நம்ம வந்து ஏர் இந்தியா, இந்தியன் ஏர்லைன்ஸை வந்து இது பண்ணோம். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் உலக தாராளமயமாக்கல் அந்த இது மாதிரியான இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா வந்து இதெல்லாம் வந்து பல காலமாக நஷ்டத்தில் ஏற்படுறதை வந்து தனியார்கிட்ட வந்து வித்துட்டா இது பண்ணிட்டான்னு நஷ்டக்கணக்கு காட்டியே நல்ல நிறுவனங்களை தூக்கி வந்து நம்ம வந்து தனியார்கிட்ட கொடுத்துட்றோம். இப்போ இந்த மாதிரி தனியார்கிட்ட கொடுக்கும்போது என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா, ஆபத்து காலங்களில், பேரிடர் காலங்களில் அது செய்ய வேண்டிய இது வந்து வெறும் சேவை. அதாவது சில விஷயங்கள் வந்து லாபத்துக்காக பண்ண வேண்டியது இருக்குது, சில விஷயங்கள் நம்ம வந்து சேவைக்காக பண்ண வேண்டியது இருக்குது. உதாரணத்திற்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து அரசு போக்குவரத்து கழகம் இருக்குது. அது எவ்வளவோ நஷ்டம் இருந்தாலும் ஏன் அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டைஸ் பண்ணாமல் அரசே வந்து நடத்துது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வந்து பேசிக் நீட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டுக்கு தேவையான ஒரு பேசிக்கான நீடு. இன்னைக்கு சேவை மனப்பான்மை இருக்கிறதா இயங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் சேவை மனப்பான்மை இருந்தால் தான் அது இயங்கிட்டு இருக்கணும். எல்லாமே வந்து சில விஷயங்கள் நம்ம வந்து சேவை மனப்பான்மையோட தான் அதை வந்து அணுகணும். அதில் லாபம் இருந்தாலும் சரி, நஷ்டம் இருந்தாலும் சரி. ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் வந்து உங்களுக்கு வந்து லாபம் ஈட்ட மாட்டேங்குது, அரசு ஆஸ்பத்திரி லாபம் ஈட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நம்ம RGGHயோ இங்கே இருக்க அரசு மருத்துவமனைகளையோ தூக்கி ப்ரைவேட்டை கொடுத்துடலாமா? கொடுக்க முடியும். ஏன்னா இதில் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போனால் வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது, சுகாதாரமற்ற சூழலில் இருக்குது, ரொம்ப இதாக இருக்குது. அதே ப்ரைவேட் இதில் போனால் பார்த்தாங்க பலபலன் இருக்குது. மியோட் ஹாஸ்பிட்டலுக்கோ இல்லை அப்போலோவுக்கோ போனாவோ பயங்கர பலபலன் இருக்குது. அந்த மாதிரி இதில் தூக்கி கொடுத்துடலான்னு சொல்லி நம்ம RGGHயோ இல்லை இருக்க அரசு முடியாது. ஏன் முடியாதுன்னா சிலது சேவைகள், சிலது பேசிக்கான நீட்ஸ் அண்ட் இதுக்கு மக்களுக்கு வந்து பண்றது அரசுகிட்ட தான் இருக்கணும். அது அரசுகிட்ட தான் இருக்கணும். இப்போ அரசுகிட்ட இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோவிட் காலம் வந்தது, இங்கே கல்ஃப் வார் நடந்துச்சு. கல்ஃபில் வந்து வார் நடக்கும்போது அங்கே மாட்டிக்கிட்ட மக்கள்லாம் இருக்காங்க. அந்த மக்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து இந்திய மக்கள் தான், அவங்கள திருப்பி கொண்டாடணுங்கும் போது நம்மக்கிட்ட வந்து ஏர் இண்டியாங்கிற விமானம் இருந்ததால் அந்த பீரியடில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா, அந்த விமானங்கள் அனுப்பிச்சு அங்கே இருக்க மக்களை வந்து இமீடியட்டாக எவாக்குவேட் பண்ண வச்சோம். காசு இல்லாட்டி இது இல்லாட்டியும் இது இல்லைன்ட்டு. அதே ப்ரைவேட் நம்மகிட்ட ஏர்லைன்ஸ் இல்லாத போது என்ன ஆகும்னா வந்து நம்ம வந்து ப்ரைவேட்டு தான் கேட்கணும். ப்ரைவேட்டுக்கிட்டையும் இல்லாத போது ஏர் இண்டியாவை தனியார் மயம் கொடுத்ததுக்கப்புறம் இதே போல் ஒரு கோவிட் சுச்சுவேஷன்ஸில் எந்த கண்ட்ரின்னு நான் மறந்துட்டு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிலேருந்து நம்ம வந்து இதை மக்களை தூக்கிட்டு வரணுங்கும் போது வந்து இந்த விமானத்தை உபயோகப்படுத்த வேண்டிய நிலைமை வந்துச்சு. C-130 சொல்லிட்டு ஒரு போர் விமானத்தில் தான் வந்து இவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுட்டு வர வேண்டிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஆஃப் வாட்? நம்மகிட்ட ஏர்லைன்ஸ் இல்லை. நமக்கு அரசுக்கான ஒரு அரசுகிட்ட இல்லைனாலும் தனியார்கிட்ட சொல்லி நம்மளால பண்ணக்கூடிய சூழல் நம்ம இல்லை. அப்போ தனியார் இது கேட்கறதுக்கோ இது பண்ணுறதுக்கோ இல்லை. இப்போ ஃப்ளட்டு வந்துருச்சு, சென்னையில் ஃப்ளட்டு வந்துருச்சு. ஃப்ளட்டு வந்த பீரியடில் வந்து உங்களுக்கு வந்து இங்கே இருந்த மக்கள் எல்லாம் நம்ம 2016-17 ஃப்ளட் வந்தது இல்லையா, அந்த 15 வந்துச்சு. வந்த போது இங்கேருந்து நான் தூத்துக்குடி போனோம், கோயம்புத்தூர் போனோம் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா ஆம்னி பஸ் ஆப்ரேட்டர்ஸ்லாம் முக்காசி ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எது ஆப்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வந்து அது வந்து பேசிக்கான அகாடமி. அதே போல் சுனாமி வந்த போது அந்தமான் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா இதுவும் அடிச்சு நெட்வொர்க் எல்லாமே போன போது டவர் பேசிக்கான ஏர்டெல் அந்த பீரியடில் இருந்த மற்ற RPG அப்புறம் மற்ற எதுவுமே ஒர்க் பண்ணல. எதுவும் ஒர்க் பண்ணுச்சுன்னா அரசு BSNL தான் ஒர்க் பண்ணுச்சு. ஏன்னா அங்கே போயிட்டு அவனோட கடமைன்ட்டு அங்கே போயிட்டு வேலை அப்படிங்கிறதுக்காக அங்கே போய் அதை தான் வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி ஒர்க் பண்ணி வச்சான். அது மாதிரி வந்து வந்து அரசுகிட்ட வந்து விமான சேவை இல்லாதது வந்து ஒரு இவ்வளோ பெரிய நாட்டுக்கு வந்து அது வந்து ஒரு பேரிழப்பு. அதை வந்து தனியார்கிட்ட இருக்கும்போது பார்த்தா பயங்கர லாபம் ஈட்டக்கூடியதாக பார்க்கும்போது இருக்கும். இந்த லாபத்துலையும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தனியார் நிறுவனம் மட்டுமே இல்லை 2 தனியார் நிறுவனம் மட்டுமே எல்லாத்துலேயுமே வந்து வீங்கி பெருத்து வளர்ந்துக்கிட்டு இருக்கு.
இன்னைக்கு எவ்வளோ பேர்கிட்ட இருக்கு தோழர் இது? இப்போ எத்தனை பேர்கிட்ட, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸ்கிங்கர் பர்சன் கிட்ட இந்த ஏர்லைன் இருக்கு, அந்த மாதிரி ஏதாவது சொல்ல முடியுமா? ஆமாம், இப்போ விமானத்துறை பார்த்தீங்கன்னா 67% இது வந்து இவங்க தான் இண்டிகோ தான் வச்சுருக்காங்க. மார்க்கெட் ஷேரை வந்து 67% இண்டிகோ வச்சுருக்காங்க. மீதியில் இருக்க ஒரு 25% பக்கம் ஏர் இண்டியா கிட்ட ஏற்கனவே இருந்துச்சு. 91% இஸ் கண்ட்ரோல்டு பை 2 கம்பெனிஸ். ஒன் இஸ் லைக் இண்டிகோ, அதர் ஒன் இஸ் லைக் டாடா. இவங்க 2 பேருமே 91% போக்குவரத்து, விமான போக்குவரத்து இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. மீதி இருக்க 8-9% தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாஷா, அதுக்கப்புறம் வந்து ஸ்பைஸ் ஜெட்டு, இது போன்ற நிறுவனங்கள்லாம் மீதி இவ்வளோ தான் வந்து அவங்க தனியார் அமைப்புகள், குட்டி குட்டி தனியார்கள்ன்றீங்க. ஆமாம், அவ்வளோதான் இருக்குது. இவ்வளோ இன்னும் நீங்கள் ஸ்பைஸ் ஜெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் வந்து 100 ஏர்கிராஃப்ட் இருந்த இடத்துல இப்போ வந்து சுருங்கி வெறும் 20 விமானங்கள் தான் அவங்க வச்சிருக்கிற. நேஷனல் லெவலில், இந்தியா லெவலில் அவ்வளோதான் வச்சிருக்காங்க. அவ்வளோதான் இருக்கும். ஒரு பீரியட்ல வந்து சன் டிவி ஆல்சோ தே ஹேட் அ ஸ்டேக் இன் ஸ்பைஸ் ஜெட். அப்புறம் அதை விமான இதை வந்து நடத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இன்னைக்கு சுருங்கி அது வெறும் ஒரு 20% தான் இருக்கு. இப்போ இந்த தனியார் நிறுவனங்கள்கிட்ட இது போகும்போது என்ன ஆகுனா வந்து மோனோபோலி அப்படிங்கிற ஒரு கல்ச்சர்ல இதுல ஆகுது. ஸோ மோனோபோலி இன் எனி இண்டஸ்ட்ரி, எனி இதுல வந்து என்னைக்குமே வந்து ஒரு பேர் ஆபத்து கொடுக்கக்கூடிய ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா அந்த காம்படிஷன் இல்லாத போது என்ன ஆகுனா, நான் வச்சதான் சட்டம், என்கிட்ட இருக்கிறது தான் ப்ரைஸு. இப்போ உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளை வந்து வாங்குறதுக்கு வராங்க. நீங்கள் என்கிட்ட ஒரு பொருள் வாங்குறதுக்கு வரீங்க, நான் ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன். இந்த ப்ரைஸ் என்னது, இவ்வளோ விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட போவீங்க, அடுத்தவங்ககிட்ட போவீங்க, யார்கிட்ட சீப்பாக இருக்கோ நீங்கள் வாங்கிட்டு போவீங்க. அதுதான் வந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய சமாச்சாரம். இப்போ யாருக்கிட்டையுமே அந்த இது கிடையாது, என்கிட்ட மட்டுமே தான் இருக்குது அப்படின்னா அப்போ நான் வைக்கிறது தான் ப்ரைஸ், நான் வைக்கிறது தான் இதுங்கும் போது அந்த ஹோல் மார்க்கெட்டையும் நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, அந்த நிறுவனத்துக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் அந்த இதே இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. ஓகே. ஸோ அது போல் இப்போ வந்து தட்ஸ் கால்டு மோனோபோலி. இது வந்து டுவோபோலிங்கிறது என்னன்னா வந்து ஒரு பெரிய அண்ணனும் சின்ன அண்ணனும் ஒரு துணைக்க ஒரு பெரிய தாதாவும் சின்ன தாதாவும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுற மாதிரி டுவோபோலியை 2 நிறுவனங்களுமே இப்படி ஈகிப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு நிறுவனத்தோட செயல்பாடு பர்ஸ்ட் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோல் இந்திய போக்குவரத்து இதுவுமே வந்து அன்னைக்கு ஒரு வாரம் வந்து ஸ்தம்பிச்சு போயிடுச்சு. ஒரு நிறுவனம் அரசையுமே கண்ட்ரோல் பண்ண வச்சிருக்கு, அரசை மட்டும் இல்லாம ஹோல் இந்தியாவையுமே வந்து மண்டி போட வச்சிருக்கு. இது வந்து ஏர்லைன்ஸ் நடந்திருக்குது. இதே சிச்சுவேஷன்ஸ் நீங்க யூ கேன் அப்ளை டு லைக் எனி இண்டஸ்ட்ரி. நீங்க இதே இதுதான் வந்து உங்களுக்கு வந்து டெலிகாம் இதுலயும் பாத்தீங்கன்னா வந்து டுவோபோலி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏர்டெல் ஜியோ தான் இருந்துட்டு இருக்கு. பிஎஸ்என்எல் அவ்வளோ பெரிய இதுல இருந்தது என்ன ஆச்சுன்னா அதுல இருந்து இருக்கிற டவர்ஸ், இப்போ ஜியோட டவர்ஸ்ல எதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து பிஎஸ்என்எல் டவர்ஸ் தான் உங்களுக்கு நிறைய அழிஞ்சு போச்சு. ஐடியா இல்ல, நிறைய விஷயங்கள் இவங்க என்ன ஏர் செல் எல்லாம் இல்ல. ஆமா, அது எல்லாமே அடுத்தடுத்த இதாக மாறி வரும்போது ஸோ ஒரு சில 2 நிறுவனம், ஒரு நிறுவனம் அல்ல 2 நிறுவனம் மட்டும்தான் டோட்டலாக வீங்கி பெருத்து வரும்போது இது மோனோபோலி ஆகி எங்க போய் நிற்கும் பார்த்தோம்னா ஆலிகோபோலின்னு போய் நிற்கும். டுவோபோலிங்கிறது 2 பேர் சேர்ந்து கண்ட்ரோல் பண்றது, மோனோபோலிங்கிறது முக்காவாசிக்கான ஷேரை ஒருத்தருக்கு வச்சிருக்கிறது, ஆலிகோபோலிங்கிறது அத்தனையுமே அவங்களே வச்சுட்டு இருக்க மாதிரி டோட்டலாவே அவங்க கிட்ட மட்டும்தான் நான் ஒருத்தன் தான். இப்போ கூகுள் அப்படிங்கிறது ஆலிகோபோலி. இந்த இன்டர்நெட் இதுல பாத்தீங்கன்னா வந்து கூகுள் அப்படிங்கிறது வந்து ஆலிகோபோலி. இப்போ நம்ம ஒரு ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறோம், நிறையா இது ஸ்டார்ட் அப்ஸ் இல்லை ஆப்ஸ் இதெல்லாமே ட்ரை பண்ணும்போது பெங்களூரில் சென்னையில் இருக்க இந்த ஐடி நிறுவனங்களை ஸ்டார்ட் அப்லாம் ட்ரை பண்ணும்போது அந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் எதில் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோர், கூகுள் ப்ளே ஸ்டோரில் தான் போடணும். கூகுள் ப்ளே ஸ்டோரில் போடும்போது என்ன பண்ணுறான்னா அவன் வந்து அவங்களுக்கு வந்து 30% வரி வந்து இந்த ஃபீஸாக வந்து அவன் வந்து நிர்ணயிக்கிறான். அப்போ 30% அவன்கிட்ட கொடுத்தாதான் என்னோட இதில் போட முடியும், ஏன்னா அவன் மட்டும்தான் இருக்கான். எஸ். அப்போ அதனால தான் வந்து அவங்கள ரெகுலேட் பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள்னு வரும்போது மட்டும் அரசு வந்து இதுக்கு வந்தாங்க. பட் வேற மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து அரசு என்ன பண்ணுதுன்னா வந்து டுவோபோலி தான். அம்பானி, அதானி, ரிலையன்ஸ் ஜியோ, ஏர்டெல், இது போல வந்து 2 தான் வந்து டோட்டலாவே இது பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையும் தூக்கி என்ன பண்றாங்கன்னா தனியார்கிட்டையும் வந்து மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தட் இன்க்ளூட்ஸ் லைக் ஏர்போர்ட் அண்ட் போர்ட். இன்னைக்கு விமான சேவையில் என்ன நடந்துச்சோ அதே தான் நாளைக்கு ஏர்போர்ட்லேயும் நடக்கும், அதே தான் நாளைக்கு துறைமுகத்துலையுமே நடக்கும். ஓகே. இப்போ பாம்பே ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா பாம்பே ஏர்போர்ட் இஸ் அண்டர் அதானியோட கண்ட்ரோலில் தான் இருக்கு.
பக்கத்துல இருக்க நவி மும்பையோட ஏர்போர்ட்டும் அதானியோட எப்படிங்க ஏர்போர்ட் எப்படி கண்ட்ரோல்ல போக முடியும்? நீங்க சொல்ற மாதிரி ஏர்லைன்ஸ் ஓகேங்க, புரியுது, தனியார்ட்ட துட்டு இருக்குது, அவன் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏர்போர்ட்டுங்கிறது இந்த மக்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலம். ஆமா, அந்த நிலத்தை எப்படி நீங்க ஒரு தனியார்ட்ட கொடுப்பீங்க? கொடுத்தாச்சேங்க. நம்ம தான் ஏதாவது கேட்டோமா, இது பண்ணோமா? எல்லாமே இப்ப போர்ட்ல இருந்து, இந்த ஸ்மால் போர்ட்ஸ்ல இருந்து எல்லாமே நம்ம அவங்க தான். இப்ப இங்க காட்டுப்பள்ளி இருக்கு, அதானி வந்துட்டாரு. ஆமா, எல்லாத்தையும் தூக்கி கொடுத்துட்டு இருக்கோமே. இப்போ இந்த ஏர்லைன்ஸ் இந்த சிச்சுவேஷன்ஸ் வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகோவோட பர்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து அவ்வளோ பெருசானதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப பெருசாக இருக்கிறதால இந்த ரெகுலேஷன்ஸ்ல எனக்கு வந்து செல்லுபடி ஆகாது, நான் ஏன் கேட்கணும், நீ என்ன சொல்ற நான் என்ன கேட்கணும், டிஜிசிஏ சொல்லுது. ஆமாம், டிஜிசிஏ வந்து அந்த எஃப்டிடிஎல், இதை வந்து எஃப்டிடிஎல் ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிடேஷன்ஸை இவ்வளோதான் வேலை வாங்கணுங்கிறத வந்து ரொம்ப காலமாக சொல்லிட்டு இருக்கோம். 12 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது 12-13 வருஷமாக நம்ம வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் தள்ளி போட்டு ஒரு 20 மாதத்துக்கு முன்னாடி வந்து கொடுத்துட்டாங்க. ஜூன் 1 வந்து இதுக்கு வந்து டெட்லைனு, டைம் லைனு, இப்போ இதெல்லாம் வந்து மாற்றிக்கோங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வந்து மேக்ஸிமம் ஒரு 10-15% விமானிகளை தான் வந்து எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டிய ஒரு இது இருக்குது. அதுக்கான இவங்க ஏதாவது ஒரு இது பண்ணியிருக்காங்களா, வழி பண்ணியிருக்காங்களா பார்த்தா கிடையாது. ஏன் பண்ணலன்னா நான் ரொம்ப பெரிய ஆளு, கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா என்னோட லாபி அவ்வளோ பெருசாக இருக்கும்போது டிஜிசியில் இருக்கவங்க அரசு ஊழியர்கள், இவங்க சாதாரண அதில் கண்ட்ரோல் இருக்கவங்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவ்வளோதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பர்க்ஸோ, அது இவங்க கூட போகிற காசோ, இல்லை வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன்ஸ் இவங்க கிட்ட வாங்கும்போது பண்ணும்போது யாரை கேட்கறது? அப்போ யாரும் இவங்க அவ்வளோ பெருசாக இருக்கும்போது என்னை யாரும் கேட்க முடியாது, இது பண்ண முடியாதுங்கிறதுல பார்த்தீங்கன்னா, டிஜிசிஏ கொடுத்ததுல இவங்க பேசிக்காக ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டாச்சும் இவங்க போட்டிருக்காங்களா? 20 மாதம் டைம்லைன் கொடுத்தாச்சு, 20 மாதத்துக்குள்ளார நம்ம வந்து இவ்வளோ பைலட்ஸை எடுக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா பைலட்ஸை. இதை வந்து புது எஃப்டிடிஎல் வருது, 36 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு 36 மணி நேரம் தான் ஓய்வு. இந்த 36 மணி நேரம் ஓய்வை வந்து 48 மணி நேரமாக மாற்றணும் அப்படிங்கிறது வந்து 20 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா, இந்த ஏர் இண்டியா கிராஷ் பார்த்தோம் இல்லையா, அது டேரெக்டாகவே பைலட்டுக்காக தான் போகுது. இவங்க அரசு வந்து ஏர் இண்டியாவை வந்து இன்றைக்கி வந்து என்ன 250 பேர் இறந்து போயிருக்காங்க. யாரை நீங்கள் கேள்வி கேட்கணும்? ஏர் இண்டியாவை கேள்வி கேட்டாங்களா? அரசு கேள்வி கேட்கறது கிடையாது. ஏன்னா இது தனியார் நிறுவனம் ஆயிடுச்சு, அதனால கேட்கறது இல்லை, அதனால கேட்கல, இது பண்ணல. இண்டிகோவாக இருந்தால் கேள்வி கேட்டிருப்பாங்களா? கேள்வி கேட்கறது இல்லை. இவங்க வந்து அரசு வந்து இவங்களெல்லாம் வந்து கேள்வி கேட்காம இது பண்ணாமல் இருக்கும்போது, இவங்க வந்து மோனோபோலியாகவும் டுவோபோலியாகவும் வளரும்போது, மிக பெரிதாக வளரும்போது, ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்களோட ஒலிகோபோலி ஆகி, அந்த ஒலிகோபோலிங்கிறது ஆலிகார்கி கன்ஸ்ட்ரக்ஷன் வீங்கி அது அது வளர்ச்சி இல்லை, வீக்கம். அது வீங்கி ஒரு ஸ்டேஜில் வீக்கம் என்ன ஆகுனா வந்து பொட்டுன்னு உடையும். அது பார்ட்டியாக இருந்தாலும், கட்சியாக இருந்தாலும், நிறுவனமாக இருந்தாலும், எந்த ஒரு இதாக இருந்தாலும், இந்த ஆலிகாபோலிக்காகவோ இல்லை வந்து ஆலிகார்கி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது அது என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வெடிக்கும் போது அது சேதாரம் வந்து அத்தனை பேர்த்துக்குமே, அவன் ஒருத்தன் வெடிக்கிறது ஹோல் இந்தியாவுக்குமே இன்னைக்கு வந்து பாதிப்பு அடையுது. இது பண்ண குறிப்பாக நீங்கள் சொன்னீங்க, இந்த ரெகுலேஷன்ஸை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டாங்கனாலே பிரச்சனை முடியும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ரெண்டாவது, அதில் நான் சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, புதிய விமான பணி நேர கட்டுப்பாட்டு விதிகள் காரணமாக தான் விமானிகள், விமான பணிப்பெண்கள் உள்ளிட்டோர் அடங்கிய விமான பணிக்குழுவுக்கு ஏற்பட்ட பற்றாக்குறையால் இண்டிகோ நிறுவன சேவைகள் கடுமையாக பாதிக்கப்பட்டு, அதான் ரீசனாக இருக்குது. அப்போ அது ரீசனாக சொல்லப்படுது, அது ரீசன் கிடையாது. அப்ப ரியல் ரீசன் என்ன? ரியல் ரீசன் வந்து வெறும் ஈகோவும் அது மூடி மறைக்கிறதுக்கான அந்த டைம்லைன் வந்துருச்சு பிரதர். இல்ல, இதுல வேற ஏதாவது ஜியோபாலிட்டிக்கல் ரீசன்ஸ் இருக்குதா? ஜியோபாலிட்டிக்கல் ரீசன் இல்ல, சுத்தமா இல்ல. ஜியோபாலிட்டிக்கல் ரீசன்ங்கிறத விட நீங்க வந்து ஒரு விஷயத்தை நீங்க வந்து மூடி மறைக்க ட்ரை பண்ணும்போது, அது மூடி மறைக்க ட்ரை பண்ணி அதை சொதப்பி அது பெருசாக ஸ்டன்னாக வெடிக்கப்பட்ட ஒரு இதுதான் அது. ஓகே, என்ன மூடி மறைக்க முயற்சி பண்ணிருக்கு இந்த அரசு இல்ல, இண்டிகோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஜூன் 1 வந்து அவங்க டைம் கொடுத்தாங்க. ஜூன் 1லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக், டிசம்பர் ஃபர்ஸ்ட்டில் வந்து அவங்க வந்து இது கொடுத்துருக்காங்க, அது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இந்த இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு என்னங்கன்னா 20 மாதத்துக்கான போதிய அவகாசம் இருந்திருக்கு. இந்த 20 மாதத்தில் இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா வந்து பேசிக்காக ஒரு பைலட்டை வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்கணும். ரெக்ரூட் பண்ணதுக்கப்புறம் அவங்களை வந்து இண்டெக்ட் பண்ணணும். இண்டெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்திய சூழலுக்கு ஏற்ற மாதிரியான, இந்தியாவில் இருக்க விமானத்தை இதில் ஏற்ற மாதிரி அவங்களை வந்து ட்ரெயின் பண்ணணும். இவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் அவங்களோட டேட்டாஸ்லாம் எடுத்து சாஃப்ட்வேரில் போட்டு அந்த சாஃப்ட்வேரை வந்து அப்டேட் பண்ணணும். இதுதான் 4 இது. இவங்க ஜூன்லேயும் பண்ண கிடையாது, நவம்பர்லேயும் அந்த டைம்லைன் வரும்போது பண்ண கிடையாது. பண்ணலாங்கிறதுக்கான ஒரு டைம்லைன் இருக்கு இல்லையா? பேசிக்காக நீங்கள் ரெக்ரூட் பண்ணணும்னா நீங்கள் ஒரு அட்வர்டைஸ் பண்ணணும், கட்டாயம் பண்ணணும்.
அட்வர்டைஸ் பண்ணியிருக்காங்களா கிடையாது. எதுவுமே பண்ணலைங்கிறத வந்து அவங்க இத்தனை காலம் நாங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் கேட்டால் நாங்கள் சொல்லிக்கலாம், இது பண்ணிக்கலாம், அப்படியே மேனேஜ் பண்ணி இது பண்ணி அவங்க வந்து குக்கப் டேட்டாஸ் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க. இந்த டேட்டாஸை குக் பண்ணும்போது என்ன ஆகுனா, சில டேட்டாஸ் நம்ம கைமீறி சுச்சுவேஷன்ஸை மூடி மறைக்க ட்ரை பண்ணும்போது அந்த கைமீறி சுச்சுவேஷன்ஸை மறையும் போது அது வந்து இட் இஸ் லைக் ஸ்டண்ட் அண்ட் அது ஒரு பர்ஸ்ட் தான் அது. ஸோ பணியாளர்கள் வந்து அதை உணர்ந்ததன் காரணமாக தான் அவங்க பணிக்கு போகலை இல்லையா? பணிக்கு போகலன்ட்டு இல்லை, பணிக்கு போகிறதுக்கு அத்தனை விமானங்கள் ரெடி, க்ரூ இருக்குது, எல்லாருமே ரெடி. அன்னைக்கு இதில் சுச்சுவேஷன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த டைமில் வந்து அவங்க வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சேவைகள் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு நாளைக்கு வந்து 1500 விமான சேவைகள் பண்ணலாம் அப்படின்னா வந்து குளிர்காலத்துல 2000 மாத்துறது. ஆனால் அது 2000 மாத்துறது ஓகே, ரூட்ஸ் ஓகே. நீங்கள் வந்து ஒரு விமானத்துக்கு வந்து நீங்கள் வந்து மினிமமாக ஒரு டேர்ன் அரவுண்ட் டைமுக்கு ஒரு 14 விமானிகள், 7 செட் ஆஃப் கேப்டனு, 7 செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர். ஒரு விமானம்னா வந்து மினிமம் 14 விமானிகள் தேவை. ஒரு விமானம்னா 8 மணி நேரம் டியூட்டி பார்க்கறதுக்கு 14 விமானிகள் தேவை. ஓகே. ஒரு விமானத்தை நீங்கள் 8 மணி நேரம் பறக்கிறீங்கன்னா, ஆனால் இண்டிகோ என்ன பண்ணுதுன்னா 15 மணி நேரம் பறக்க வைக்கிறாங்க. எத்தனை விமானிகளோட சேர்ந்து? 13 விமானிகளை வச்சுட்டு. புரியுதா பிரதர்? ஓகே. ஸோ ஒரு விமானத்துக்கு வந்து ஒரு ஏர்பஸ் A320 நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து மினிமம் ஒரு ஏர்பஸ் A320 இருக்குது. அதை வந்து நீங்கள் 8 மணி நேரம் வந்து வேலை செய்ய வைக்கிறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 7 செட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் 7 செட் ஆஃப் கேப்டன்ஸும் தேவை. மொத்தம் 14 கேப்டன் தேவை. இவங்களுக்கு வந்து இருக்கிறது 428 விமானங்கள் இருக்குது. 428 விமானங்கள் இருக்குது அப்படின்னா வந்து உங்களுக்கு எவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருந்திருக்கும் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, 5500 ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு விமானத்துக்கு வந்து 13 பேர் தான் வந்து இருக்காங்க. அதுலேயே வந்து அதுலேயே வச்சுட்டு நீங்கள் 8 மணி நேரம் தான் ஆப்ரேட் பண்ண வேண்டியதை வந்து 15 மணி நேரமாக ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா உங்ககிட்ட வந்து பயங்கரமான படக்கூடிய, உலகமே பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு டக்குன்னு இந்த செட்டை முடிச்சுன்னு அடுத்த செட்டை வர வைக்கிறது, அடுத்த செட்டை முடிச்சுன்னா இந்த செட்டை வர வைக்கிறது. அதை வந்து கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் ஆகட்டும், ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் ஆகட்டும் பயங்கர எஃபிஷியண்ட்டாக ரோஸ்டர்னு சொல்லுவாங்க. இவங்களை தூக்கி அந்த பக்கம் போட்டு அடுத்தவங்களை வர வச்சு இது பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் பறக்க வேண்டிய டியூட்டியை 15 மணி நேரமாக அதை வந்து டபுள் மடங்காக இது பண்ணியிருக்காங்க. இதை வந்து ரெகுலேட்டரி பாடிஸ் கண்காணிச்சிருக்கணும், இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அதை எதுவுமே சொல்ல கிடையாது. அவங்க தான் நல்லா வளர்ந்துட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்கிறதுல என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. வேறஸ் நீங்கள் இதே சிச்சுவேஷன்ஸை வந்து ஆகாசால பார்த்தீங்கன்னா, ஆகாசால வந்து எத்தனை விமானங்கள் இருக்குது, ஆகாசால பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ விமானம் இருக்குது பார்த்தீங்கன்னா 30 விமானம் இருக்குது. ஆனால் அவங்க வச்சிருக்க பைலட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 800 பைலட் வச்சுருக்காங்க. ஓகே. வெறும் 30 விமானத்துக்கு வந்து 800 பைலட் வச்சுருக்காங்க. அப்போது ஒரு விமானத்துக்கு 27 பைலட்ஸ், 27 ஆமாம் வச்சுருக்காங்க. ஏர் இண்டியா பார்த்தீங்கன்னா வந்து 187 விமானங்கள் வச்சுருக்காங்க. 187 விமானத்துக்கு 3500 பைலட் வச்சுருக்காங்க. அப்போது பெர் ஏர்கிராஃப்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19 பைலட்ஸ் இருக்காங்க. நீங்கள் ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் 115 விமானத்துக்கு 2000 பைலட்ஸ் இருக்காங்க. விச் இஸ் லைக் 17 விமானிகள் பர் இதில் இருந்துட்டு இருக்காங்க. இண்டிகோ பார்த்தீங்கன்னா 429, பட் ஆன் ஆப்ரேஷன்ஸில் 417 இருக்காங்க. 5500 மாதத்துக்கு 1 வாரத்துக்கு 1 அவங்க இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இறக்குமதி பண்றாங்களே, வாரம் ஒரு புது விமானத்தை வந்து உள்ளார வந்து ஃப்ளீட்ல சேர்க்கறாங்க. பைலட் சேர்க்க வேணாமா? அது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அவங்க வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல நாங்க வந்து எடுக்க மாட்டோம், 5500 தான் வந்து எங்களோட லிமிட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. அப்போ 5500 தான் எங்களோட லிமிட்னு ஃப்ரீஸ் பண்ணதுக்கு நீங்க விமானத்தையும் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கலாம், புது விமானத்தை எடுக்காம இருந்திருக்கலாம். ஆர் லைக் அந்த சேவைகளை வந்து 1500 சேவை பண்ணிட்டு இருக்கிறது 2000 2200 சொல்லி ஒரு நாளைக்கு வந்து இவ்வளோ ஆப்ரேஷன்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணும். அப்போது அந்த இடத்துல வந்து பியோர் லாப நோக்கத்துக்காக மட்டுமே இத்தனை இதுவுமே பண்ணிட்டு இருந்திருக்காங்க. சரி, இப்படி இருக்க டிஜிசிஏ வந்து இப்போ இந்த இதில் நடந்திருக்க குளறுபடிகளை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 8 பேர் கொண்ட குழுவை போட்டிருக்காங்க. இண்டிகோவை கண்காணிங்க. ஆமாம், இண்டிகோவில் நடந்த இந்த பிரச்சனையை 11 விமானங்கள்லையும், இந்த 11 விமான நிலையங்களையும் அவங்க பண்ண அட்டூழியங்கள் இருக்கு. கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ஆக்சுவலி இந்த பிரச்சனைகளால நடந்த தாக்கம் என்ன, பொதுமக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு, அதோட தாக்கம் என்ன சொல்லுங்க? பாதிப்பு அத்தனை பேருக்கு யாருக்கும் போக வேண்டிய டைமுக்கு போக முடியல. எவ்வளோ பேர் அவங்களோட கல்யாணத்துக்கு நீங்க அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இது பண்ணியிருக்கோம். ஏர்போர்ட்ல இருந்துட்டு கல்யாணத்துக்கு போக முடியாம, எங்க சொந்தக்காரங்க போக முடியாம இருக்கிறது வேற, பொண்ணு ஒரு பக்கம் இருக்காங்க, மாப்பிள்ளை ஒரு பக்கம் இருக்காங்க, அவங்களால வந்து கல்யாணத்துக்கு போக முடியல. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே வந்து பாம்பே போனால மாட்டிக்கிட்டாங்க, கேரளாவுக்கு போக முடியல. வீடியோ ஸ்க்ரீனில் வந்து போட்டுட்டு இது பண்ணுறாங்க.
எவ்வளோ பேர் அவங்களோட துக்கத்துக்கு போக வேண்டியது இருந்திருக்கும். வீட்டில் தெரிஞ்சவங்க, அப்பா அம்மா சொந்தக்காரங்க இறந்தவங்களோட துக்கத்துக்கு போக முடியும்னு நிறைய பேர்த்து அவங்களால 5 நாள் போக முடியாமல் இது முடியாமல் தவிச்சிருக்காங்க. இறக்குற தருவாயில் இருக்கவங்கள போய் கடைசியாக போய் பார்க்கணும்னு நினைக்கிறவங்களால பார்க்க முடியல, இது பண்ண முடியல. எவ்வளோ பிஸ்னஸ் மீட்டிங்ஸ் இருந்திருக்கவங்க, அந்த பிஸ்னஸ் மீட்டிங்ஸை டீலை க்ளோஸ் பண்ண வேண்டியவங்க க்ளோஸ் பண்ண முடியல. என்னங்க சொல்கிறதுக்கு இல்லை. அந்த ஏர்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண அட்டூழியங்கள் எவ்வளோ பெருசு அப்படின்னா, ஃப்ளைட்டை கேன்சலேஷன் மட்டும் இல்லை, அன்றைக்கி கேன்சல் ஆகிருக்க வேண்டிய அவசியம்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 10 to 15% விமானங்களை தான் வந்து நியாயப்படி இவங்க இல்லை, எங்ககிட்ட வந்து போதிய விமானிகள் இல்லைன்னு சொல்லி நீங்கள் கேன்சல் பண்ணணும்னு நினச்சாலுமே 15% தான் அங்கே வந்து கேன்சல் ஆகிருக்க வேண்டிய இது இருக்குது. ஆனால் இவங்க அத்தனையுமே கேன்சல் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் 200 பண்ணாங்க, அடுத்த நாள் வந்து 500 பண்ணாங்க, அதுக்கு அடுத்த நாள் 1000 கேன்சல் பண்ணாங்க. இந்த கேன்சல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விமான நிலையத்தில் மக்கள்லாம் மாட்டிக்கிட்டு தவிக்க கதறல்கள் கேட்க டிஜிசிஏ இப்போ அடிபணிஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அந்த FDTL வந்து ரிவோக் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு மட்டும் நாங்கள் வந்து February மாதம் வரைக்கும் டைம் தரோம், இது தரோம் அப்படிங்கிற மாதிரி அமல்படுத்துங்க அப்படின்னு அமல்படுத்துங்கள. அதை வந்து டோட்டலாகவே எடுத்துட்டாங்க. யாருக்குமே இப்போ யாருக்குமே வேண்டாம். நீங்கள் பழைய FDTL இருக்கீங்களா, புது FDTL இருக்கீங்களானே அவங்களுக்கு தெரியல. இப்போ இதை கண்காணிக்கிறதுக்கு நேற்று வந்து சமாளிக்கிறதுக்கு DGC 8 பேர் கண்ட குழு போட்டிருக்காங்க இல்லையா? DGCயை கண்காணிக்கிறதுக்கு என்ன குழு போடுறாங்க, யார் போடணும்? DGCயை பண்ண தப்பு என்னது? இவங்க இந்த இதில் வந்து நாங்கள் டைம்லைன் கொடுத்துருக்கோம். ஜூன் 1 ரெகுலர் பழைய இதுபடி பார்த்தா ஜூன் 1 அமல்படுத்தணும்னா வந்து இவ்வளோ பைலட்ஸ் நீங்கள் ரெக்ரூட் பண்ணீங்களா? நம்ம ஒரு சாதாரண ஒரு லோன் வாங்கினாலே பேங்க்கில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் லோன் வந்து ஃபுல்லாகவே டிஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஆமாம், பேசிக்காக நீங்கள் அஸ்திவாரம் போட்டு முடிச்சோன்னே ஒரு 10% கொடுப்பாங்க. இந்த பேஸ்மெண்ட் இந்த இதெல்லாம் போட்டு முடிச்சா ஒரு ஸ்டேஜுக்குமான கொடுப்பாங்க இல்லையா? நீங்கள் இன்னைக்கு வந்து நவம்பர் 1ஆம் தேதி வந்து கேட்கறத 20 மாசத்துல பேசிக்காக பைலட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிங்களா, ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நீங்கள் எடுத்தீங்களா, கால் ஃபார் பண்ணீங்களா, அதுக்கப்புறம் எடுத்த பைலட்டை வந்து இன்டர்வியூ பண்ணீங்களா, இன்டர்வியூ பண்ண பைலட்டை நீங்கள் செலக்ட் பண்ணீங்களா, அவங்களை இண்டக்ஷனுக்கு அனுப்பிச்சிங்களா, இண்டக்ஷன் அனுப்பிச்சவங்களை வந்து இது பண்ணி ட்ரெயின் பண்ணீங்களா, ட்ரெயின் பண்ணவங்களை எடுத்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணீங்களா? இவ்வளோ பெரிய டைம்லைன் இருக்கு இல்லையா? இந்த டைம்லைன் ஒரு நாள் கூட யாருமே ஏன் தன்னை இதில் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க நீங்கள் கேட்கணுமா இல்லையா? மற்றவங்கள இருந்தால் சின்னவங்களா இருந்தால் கூட கேட்க வேண்டாங்க. நீங்கள் வந்து 67% இந்திய விமான போக்குவரத்தையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒருத்தங்க 67%, 70% கிட்டத்தட்ட 70% வந்து இது வந்து கண்ட்ரோல் பண்ணலைன்னா நீங்கள் கேட்கணும்ல, பாதிப்பு அடையும் இல்லையா? கேட்கணும் இல்லையா? டிஜிசியை கேட்டாங்க இல்லையா? மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஏதாவது கேட்டாங்களா, என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன ப்ரோக்ரஸில் இருக்குது அப்படின்ட்டு? அப்போது இண்டிகோ பண்ணது அராஜகம். யாரை அடிப்படையை வைக்கிறதுக்காக, டிஜிசியை தான் பண்ண தப்பாக மறைக்கிறதுக்காக மக்களை கதற விட்டா அதுக்காக அதை எடுத்துருவாங்கன்னு சொல்லி இதை வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டட் பிளான்டு பணைய மக்களை வந்து பணைய கைதிகளாக மோசடிங்க. இண்டிகோ பண்ணது மோசடி அப்படின்னா, டிஜிசிஏ பண்ணது வந்து அயோக்கியத்தனம். டிஜிசிஏ பண்ணது அயோக்கியத்தனம் அப்படின்னா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இந்திய அரசாங்கமும் பண்ணது கையாலாகத்தனம். இட் இஸ் இன்எஃபிஷியன்ட். இவ்வளோ எஃபிஷியன்ட்டான ஒரு சந்தேகம். இப்போ நீங்கள் சொன்னதை, இப்போ நீங்கள் வந்து ஒரு பைலட்டாக இருந்தவர் நீங்கள் அதை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இப்போ காமன் மேன்ல அதை போய் புரிஞ்சிருச்சா? இப்போது அவன் வந்து இப்போ நான் வந்து ஃப்ளைட்டை புக் பண்ணுறேங்க, நான் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு ஒரு நாடுக்கு போனால் புக் பண்ணுறேன். நான் புக் பண்ணும்போது என் டிக்கெட்டுக்கான காசு எடுத்திருப்பீங்க இல்லையா? நான் வந்தபோது எனக்கு ஃப்ளைட் இல்லை அப்படின்னா எனக்கு காசு ரிட்டர்ன் ஆகுமா? இல்லை அதில் இருக்கிற பிரச்சனைகள் அவன் எப்படி புரிஞ்சுப்பான்னு கேட்குறேன். ரீசன் சொல்லணும்ல, பைலட் இல்ல தான் ரீசன். அதுதான் சொல்றேன் பாருங்க. இவங்க ரீசன் சொல்லல. இவங்க ரீசன் சொல்லாம அன்னைக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, டெக்னிக்கல் எரர் அப்படின்ட்டு இருக்காங்க. 1000 விமானத்துக்கு டெக்னிக்கல் எரர். அதுதான் சொல்றேன். அப்போ உலகம் முழுக்க A320 வந்து பறந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? டெக்னிக்கல் எரர்னா உலகத்தில் இருக்க எல்லா விமானங்களையும், இப்போ சில கார்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் இது டெக்னிக்கல் எரர்னு சொல்லிட்டு காருங்கள் எல்லாத்தையும் பின்னாடி வாங்குவாங்க. நிறைய மாடல்ஸ் ஆஃப் கார் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த பேட்ச் ஆஃப் காருங்க எல்லாத்தையுமே நாங்கள் வந்து திரும்ப பெறுகிறோம், எங்களோட இதை வந்து சரி பண்ணிட்டு திரும்ப அனுப்பிடுவாங்க. அப்போ டெக்னிக்கல் எரர்னு சொன்னாங்கன்னா இப்போ என்னன்னா பேசிக்காக இந்த கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ல இங்கே தான் கிரைசிஸ் வரும்போது என்ன கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னு இருக்கணும். மேலேருந்து இவங்க கம்யூனிகேட் பண்ணி கீழே இருக்கவங்க கிட்ட சொல்லணும். மேலே இருக்கவங்களே கையாளாக எதுவும் பண்ண தெரியாமல் இருக்கும்போது அவங்க கம்யூனிகேட் பண்ணாத போது கீழே இருக்கவங்களால என்ன காரணத்தை சொல்ல முடியும்? சார் டெக்னிக்கல் கிளிச்சுங்கிறாங்க. டெக்னிக்கல் எரர்னா அப்போ மற்ற A320 பறந்துட்டு இருக்க அத்தனை உலகத்தில் இருக்கவங்க அத்தனை பேருமே வந்து அன்னைக்கு பயந்துருப்பாங்க இல்லையா? பேனிக் ஆகிருப்பாங்க இல்லையா? ஆஸ் அ பைலட். இப்போ நான் பைலட்டாக இருக்கேன்,
A320 எடுக்கிறேன், இதில் இருக்க எல்லா A320s கேன்சல் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு அவங்க எவ்வளோ ஒரு பதட்டமான ஒரு சூழல் இருக்கும். நான் உண்மை. எப்படி நீங்க டிரைவ் பண்ணி எப்படி நீங்க அத்தனை பேருத்துக்குமே எப்படி ஒரு இது இருக்குமோ, அப்போ அங்கே வந்து கரெக்டான ரீசன் சொல்ல. சரி, ரீசன் சொல்ல அப்படின்னாலும் சில பேசிக் ரைட்ஸுங்கிறது இருக்கு. ஒரு 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 டிக்னிட்டி, ஒரு காமன் மேனுக்கு வந்து சில பேசிக்கான ரைட்ஸ் இருக்கு. இது இருக்கு. நீங்க வந்து ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணுறீங்களா, நீங்கள் வந்து எவ்வளோ மணி நேரம் கேன்சல் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புதுசாக ஒரு ஃப்ளைட்டை வேறு இது புக் பண்ணி தரும். வேறு இது புக் பண்ணி தரது வந்து 8 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, கேன்சல் ஆகுதுன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் ரீஃபண்ட் பண்ணணும். ஃபுல் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணாமல் பண்ணணும். ஒரு சில டைமில் இதாகுதுன்னா வந்து நீங்கள் வந்து நைட் ஒன்றும் டிலே ஆகுதுன்னா அவங்கள தங்க வைக்கிறதுக்கு ஹோட்டலை வந்து ஏற்பாடு பண்ணணும். இது எல்லாத்த விட பேசிக்காக அங்கே இருக்க அவங்களுக்கு ஃபுட்டு, வாட்டர், தண்ணி இதெல்லாம் தரது வந்து பேசிக்கான ரைட்ஸ். ஆமாம். பட் நம்ம ஊரில் இந்த பேசிக் ரைட்ஸ் எல்லாம் நம்ம கேட்போமா அப்படின்னு கேட்டால் நம்ம ஊரில் வந்து பேசிக் ரைட்ஸ் எல்லாம் கேட்கறதுக்கான இது இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து எவனுக்கான பிரச்சனை. அன்லெஸ் ஆர் அதர்வைஸ் தனக்குன்னு வர வரைக்கும் இதை வந்து நம்ம இல்ல அவங்க கேட்டிருப்பாங்க, சிலர் பாதிக்கப்பட்டவங்க கேட்டிருப்பாங்க, தண்ணி குடியா சோறு குடி கேட்டிருப்பாங்க. ஆமா கேட்டிருக்காங்க. ஏங்க தண்ணி வேணும் சோறு குடுறதுங்க விட அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் வந்து ஹிந்தியில் கதறாருங்க. எப்போ போகணும் என்ன ஏதுன்னு சொல்லுங்க, என் பொண்ணு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, இது பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு பீரியட்ஸ், கீழே ரத்தம் ஊத்துது. அந்த அங்க இருக்க பெண் விமானிகிட்ட வந்து ஒரு சானிட்டரி பேடு கொடுங்க, ஒரே ஒரு சானிட்டரி பேடு கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த இதில் அப்படி கெஞ்சரா கீழே ரத்தம் கூன் செலேகா செலேகா கூன் செலேகா பேசுறாரு, கத்துறாரு கூன் செலேகா. அந்த இதை பிடிச்சிட்டு கூன் செலேகா கூன் செலேகா கூன் செலேகான்னு இது பண்றாரு. எனக்கு தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு புரியுது கஷ்டமாக இருக்கு. இது இருக்கு அப்படி கதறாங்க, இது பண்றாங்க, அப்படி கதற விட்டாங்க. இப்போ கதற விட்டோன்னு என்ன ஆச்சுன்னா மக்கள் எல்லாம் இப்படி கதறதால இதை வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றது இவ்வளவு பெரிய ஒரு கையாளாகத்தான். அதாவது என்னன்னா இவன் எனக்கு ஒரு நீ சட்டத்தை போடுற அதை நான் மதிக்க முடியாது, என்கிட்ட மதிக்கிறதுக்கு இப்ப இல்லைன்னு ஒண்ணு மக்களை பாதிக்காடைய செஞ்சா திருப்பி எடுத்துரும் நீ பண்ற. எஸ், அதுதான் பண்ணிருக்கான். அப்போ இதை வந்து ஒரு இது யார் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா சாடிஸ்ட் தாங்க பண்ணுவாங்க. மாஃபியாக்கள் ஆர்கனைஸ்டு கிரைம்ல இருப்பாங்க இல்லையா, ஆர்கனைஸ்டு கிரைம்ல இருக்கவங்க தான் இது வந்து ஆர்கனைஸ்டு கிரைமோட டெக்னிக் அண்ட் டாக்டிக்ஸ். இங்க அடிச்சா அங்க வலிக்கும் அப்படிங்கிற மாதிரியான இதுல பண்றது. அதனால தான் வந்து இந்த ஆர்கனைஸ்டு கிரைம்னு சொல்றத மாஃபியாவை வந்து ஏன் வந்து ஆர்கனைஸ்டு மாஃபியா அண்ட் கார்டல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, இதில் வந்து ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ வழியில் நடக்கும்போது ஒரு செயின் ஸ்நாட்ச் நடக்கிறதோ இது பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு கோபத்தில் இன்னொருத்தனை போய் அடிக்கிறதோ இதெல்லாம் வந்து கிரைம் ஆஃப் பேஷன் ஒரு லைக் அன்னைக்கு நடக்கிற இந்த இது கிரைம். ஆர்கனைஸ்டு கிரைமுங்கிறத வந்து இங்கே அடித்தா அங்கே வலிக்கும், இங்கே இது பிடிச்சா அங்கே இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு 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 திட்டமிட்டு இந்த பக்கம் வேற என்ன சொல்றது. எனக்கு வந்து என்ன தேவை அப்படின்னா இப்போ இந்த பிரச்சனையினுடைய மூலாதாரத்தை சொன்னீங்க, யார் இதை பண்றாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரியுது, ரொம்ப தெளிவா சொன்னீங்க. யாரோட கையாளாகத்தனோ, யாருடைய மோசடித்தனோ, யாருடைய பிழை அப்படிங்கிறத தெளிவா சொல்லிட்டீங்க. இப்போ இதுக்கு தீர்வு என்ன, இந்த தீர்வை யாரால சரியா கொடுக்க முடியும் நீங்க நம்புறீங்க? தீர்வு என்னன்னா வந்து தீர்வு வந்து மக்கள்கிட்ட தான். ஏன்னா எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கு, அதுக்குள்ள கேட்டுட்டு நான் சொல்றேன். இந்த தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, விமானிகளும் தொழிலாளர்கள் தான் இல்லையா, இண்டிகோல வேலை பார்த்தாலும் சரி, எதில் வேலை பார்த்தாலும் சரி, உழைப்பாளர்களுக்கு ஒரு சங்கம் இருக்கும். கரெக்டா. அவங்க யூனியன்லயாச்சும் பேசி இது ரொம்ப தப்பா இருக்கு, நாம ஓட்டக்கூடாது, மக்களுக்கு எதிரானதா இருக்குது பேசணும் இல்லையா, அது கூட நடக்கலையான்னு கேட்க. ஆமா நடக்கல. ஏன் அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து யூனியன் எல்லாத்த விட இவங்க வந்து யூனியன்ங்கிறது என்னங்க, இப்போ ஒரு 5000 பைலட்ஸ் இருக்காங்க மொத்தமா சேர்த்து உங்களுக்கு ஒரு விமானமே இல்லையேங்க. கரெக்டுங்க இருக்கு. பட் நம்ம ஊர்ல வந்து யூனியன் லேபர்லா இதெல்லாம் மதிக்கக்கூடிய நாடா நம்மளுது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எல்லாத்தையும் மதிக்கக்கூடிய நாடாக நமது நாடு இல்லை. பல வருடங்களாக ஒரு காலத்துல யூனியன்ங்கிறது வந்து ரொம்ப பெருசு. இந்த யூனியனுக்கு என்ன இதில் செல்வாக்கு இருக்குது, எந்த யூனியனுக்கு செல்வாக்கு கிடையாது. அந்த யூனியனில் வந்து இப்போ அது பைலட் அசோசியேஷன்ஸ் ரெண்டாக இருக்குது. இவங்கெல்லாம் ஃபைட் பேக் பண்ணுறாங்க. அகமதாபாத்தில் நடந்தது இல்லையா, அது டைரெக்டாக வந்து பைலட் மேலே தான் இதுன்னு காட்டுற மாதிரியான இது இருக்குது. ஏர் இண்டியாவை அரசு கேள்வி கேட்டுச்சா, இல்லை இந்த பைலட்ஸ் எல்லாம் சேர்ந்து விமான அசோசியேஷன் சேர்ந்து போயிங்காக அகெயின்ஸ்டாக ஒரு ஃபைட் பேக் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இது வந்து உங்களுக்கு யூஎஸ்லேயோ மற்ற யூரோப்பியன் கண்ட்ரிலேயே நடந்திருந்தால் தேர் வில் பி அ ஃபைட் பேக். நம்ம ஊரில் ஜென்ரலாக இந்த சண்டையிடக்கூடிய மனப்பான்மை இல்லை, மனப்பான்மை ரௌதிரத்தை பழகக்கூடிய ரௌதிரம் வந்து ரொம்ப. நீங்கள் பாரதியார் பிறந்த நாளுங்க ரௌத்திரம் பழகுன்னு சொன்னாருங்க அவரு. உங்களுக்கு பாரதியார் பிறந்தநாள் சொல்ல மறந்துட்டேன். மேக் இன் இந்தியான்னு இருக்கு இல்லையா, இந்த மேக் இன் இந்தியாங்கிற டேர்ம் எங்கேருந்து எப்படி வந்துச்சுங்கிறது தெரியுமா? இல்லை. முதல்ல வந்து இந்தியாவில் தான் வந்து சென்னையில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ளைட்டை வந்து ரைட் பிரதர்ஸ் பறந்ததுக்கப்புறம்
சென்னையில் வந்து விமானத்தை வந்து அறிமுகப்படுத்துறதுக்கு வந்து சென்னையில் சில இவங்கெல்லாம் சேர்ந்து விமானத்தை வந்து நம்ம ஐலாண்டு கிரவுண்டில் வந்து ஓட்டி காட்டுறாங்க, இது பண்ணுறாங்க. 10 ரூபாய் இதில் அதை இங்கேயும் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. இந்தியாவில் வந்து அசம்பிள் பண்ணி இந்தியாவில் இது பண்ண போது அடுத்த நாள் வந்து பாரதியார் வந்து அப்போ பத்திரிகையில் இருக்கும்போது வந்து அவர் எழுதுறாரு, இங்கே மெட்ராஸில் பறந்த விமானத்தை வச்சுட்டு மேக் இன் இந்தியாங்கிற வார்த்தையை முதல்ல காயின் பண்ணது அவர். விமானத்துறைக்காக அந்த விமானம் பறந்த இதில் ஐலாண்ட் கிரவுண்டில் பறந்த விமானத்துக்காக வந்து இது வந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட இதுன்னு சொல்லிட்டு மேக் இன் இந்தியா ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது அவர். ஒரு விமானத்துக்காக அவர் காயின் பண்ணார். இதுக்குன்னா ஓகே, கம்மிங் பேக் டு த திங், யூனியன் எல்லாமே வந்து இவங்க எல்லாத்தோட பெருசு. இவங்க லாபம்ங்கிறது மட்டும் பார்த்தீங்கன்னா இண்டிகோட லாபம், நான் சொல்றது மொத்த இதை சொல்ல வரல, லாபம் மட்டுமே ஒரு வருஷத்துக்கு 74,000 கோடி ரூபாய். ஒரு ஆண்டுக்கு 74,000 கோடி ரூபாய் லாபம். ஒரு ஆண்டுக்கு 74,000 கோடி ரூபாய் லாபம் மட்டுமா? அப்ப டர்ன் அரவுண்ட் இது எவ்வளவு வச்சிருக்கீங்க இல்லையா? வாரம் வாரம் ஒரு விமானத்தை இறக்கக்கூடிய ஒரு இதுல ஃப்ளீட்டை வந்து நீங்க ஆட் பண்ற அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருந்துட்டு இருக்கீங்க. அப்போ நம்ம வந்து ஃப்ரீ மார்க்கெட்ல இருக்கு, இந்தியா ஒரு ஃப்ரீ மார்க்கெட்டாக இருக்கும்போது இந்திய அரசாங்கம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக இந்த லேபர் லாஸில் இதில் வந்து பைலட்டுக்கு எல்லா கிரவுண்ட் பைலட்டாச்சும் பரவாயில்லைங்க, கிரவுண்ட் ஸ்டாஃப்ஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பலன்னு நல்ல உடையில ரொம்ப சீராக அழகாக இருக்க மாதிரி விமான பணிப்பெண்கள்லாம் வராங்க இல்லையா? விமான பணிப்பெண்கள் அதுக்கும் கீழே இதுல இருக்க பணியாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இருப்பாங்க. அவங்களுக்குலாம் சம்பளம் இல்லைங்க, 8,000 ரூபாய் 12,000 ரூபாய் கூட கிடையாது. பாக்குறதுக்கு என்ன சொல்றீங்க? 12,000 ரூபாய் கூட கிடையாது. அதுல வந்து கான்ட்ராக்ட் லேபர் அண்ட் லால வந்து 7,800 ரூபாய் 8,000 ரூபாய். இதுல ஒரு அட்லீஸ்ட் சம்பளமும் அதிகமா கொடுக்கல. விமானிக்கு எவ்வளவு சம்பளம் ஒரு பைலட்டுக்கு? 1,00,000 இருந்து ஒரு 3 லட்சம் வரைக்கும் இது வரைக்கும் இருக்கும். அது விமான பணிப்பெண்கள் உள்ள இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாத்துக்குமே வந்து அதை நீங்க இதுக்குள்ள வந்து அதை நீங்க எல்லாமே நீங்க கான்ட்ராக்டா இதாக மாத்திடுறீங்க. கான்ட்ராக்ட் நம்ம இதை வந்து இந்த லேபர் யூனியன் லாஸ் எல்லாத்தையுமே பைபாஸ் பண்றதுக்கு 74,000 கோடி லாபம் ஈட்டக்கூடிய ஒரு நிறுவனம் சாதாரணமா சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்கள விடுங்க, அவங்க முதலாளிகள் அப்படிதான் இருப்பாங்க. இதை மானிட்டர் பண்றதுக்குன்னு ஒரு ரெகுலேட்டரி பாடி இருக்குல்ல, டிஜிசி. அந்த பாடி என்ன பண்ணுது? அந்த பாடி பண்ணிருக்கணுமா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் பேசிக் வேஜஸ், பேசிக் மினிமல் வேஜஸ், மினிமல் அதாவது குறைந்தபட்ச ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வு. இதுக்கு தானங்க அந்த மே 1 போராட்டம் புரட்சி. அதுனா குறைந்தபட்ச ஊதியம், குறைந்தபட்ச ஓய்வு இதுல இருக்கா? இல்ல. அதை அவங்க ரெகுலேட்டரி பாடிஸ் மானிட்டர் பண்றாங்கன்னு கேட்டா அவங்க யாரும் மானிட்டர் பண்றது இல்லை. இதை பண்றதுக்கான சிவில் ஏவியேஷன் பண்றாங்களா, மினிஸ்ட்ரி பண்றாங்களா, அவங்களும் பண்றது கிடையாது. ஸோ பேசிக்காக குறைந்தபட்ச ஊதியத்தை இவங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதே போல வந்து கேப்ஸ், அதாவது டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளைட் டிக்கெட்ஸை வந்து பயங்கரமாக உயர்த்துறதுங்கிறது வந்து இருந்துட்டு இருந்தா. அந்த மாதிரி தான் இவங்க ஃப்ளைட்டை கேன்சல் பண்ணி பக்கத்தில் இருக்க நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா வந்து 7,000 ரூபாய் இருக்க வேண்டிய டிக்கெட்டை இங்கே 1,37,000 ரூபாய், 97,000 ரூபாய், 87,000 ரூபாய் அன்னைக்கு வந்து டிமாண்ட் ஏற பிட்டிங் மாதிரி அவ்வளோ பெருசா டிக்கெட் அன்னைக்கு அந்த அளவுக்கு. ஸ்பைஸ் ஜெட்ல இது ஏர் இந்தியா, அதாவது இவங்க டூவோபோலி. இவன்ட்டா எங்கிட்ட தான் வருவாங்க. அதே போல இங்க வந்து பைலட்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க கேட்டீங்களா, பைலட்ஸ் வந்து வோக்கலாக பேசுவாங்க. சில பேர்ல வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க தானங்க வழியை ஏத்துக்க போறாங்க. அவங்க தானங்க அவ்வளவு தூரம் போய் டிராவல் பண்ணணும். அவங்க சொல்ல மாட்டாங்களா? சொல்றாங்க சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா வந்து இவங்களை மட்டும் என்னன்னா வந்து தனியா கார்னர் பண்ணி இவங்க பைலட்ஸுக்குள்ளார இவங்க அந்த பக்கம் இருக்க பேச்செல்லாம் விடுங்க. மேனேஜ்மெண்ட் 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க மெட்ராஸ்ல இருக்க மேனேஜ்மெண்ட், இண்டிகோ மேனேஜ்மெண்ட் அத்தனை பேரும் கூண்டோட ரிசைன் பண்ணிட்டு போனாங்க. நீங்க பண்றது அநியாயம், அட்டூழியம். அந்த மெயின்டெனன்ஸ் இதில் இந்த டைம் அரௌண்ட் டேர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லுவாங்க. எவ்வளோ சீக்கிரமாக ஒரு பணியை முடிச்சு அடுத்த பணிக்கு தயார் பண்ணி கொண்டு வருது. அதுக்குள்ளார இந்த செக்ஸஸ் எல்லாத்தையும் நீங்கள் பண்ணணும். இவங்க பண்ணுறது எப்படின்னா, இந்த F1 கார் ரேஸ் பார்த்தீங்களா, காரை கொண்டு வந்து அந்த பிட் ஸ்டாப்பில் விட்டானே டபால்னு ஒரு 10 பேர் வந்து செக் பண்ணி 3 செகண்டுக்குள்ளார டயர் கீர் எல்லாத்தையும் மாட்டி அடுத்து ஜிப்னு கிளம்பி. அந்த அளவுக்கு ஒரு விமானம் வந்து நிப்பாட்டின உடனே அதில் வந்து சுத்தப்படுத்தி அதில் இருக்க குறைகள் எல்லாத்தையுமே களைஞ்சிட்டு எல்லாம் இருக்கா என்ன இதுன்னு தயார்படுத்தி அடுத்த விமானத்துக்கு தயார்படுத்துறதுக்கு அவ்வளோ ஒரு எஃபிஷியண்ட்டாக உலகத்திலே வச்சு ரொம்ப எஃபிஷியண்ட்டாக பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இண்டிகோ. ஓகே, ரொம்ப கம்மியாக விலையில டிக்கெட் கொடுக்குறதும் அப்படி இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா இண்டிகோன்னு சொல்லலாம். அதே மாதிரி வந்து யார் வந்து சின்ன சின்ன சிட்டிஸுக்கெல்லாம் வந்து கனெக்டிவிட்டி இது வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாலும் இண்டிகோன்னு சொல்லலாம். இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு பொறாமை படக்கூடிய அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருந்தாலும் இந்த எஃபிஷியன்ஸுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கப்பட்ட பல இது சரி செய்யாமலேயே
இது எல்லாத்தையும் மெயின்டெனன்ஸ் செக்ஸஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக சுரண்டல்களும் இருக்குது. சுரண்டல்கள்னால தாங்க இவ்வளவு பெருசாக இல்ல நீங்க பைலட்டா இருக்கிறதுனால கேக்குறேன், இண்டிகோவுக்கு நிகரா அல்லது இண்டிகோ இவங்களை பார்த்து கத்துக்கலாம்னா நீங்க யாருமே சொல்ல முடியாதா? ஏன் நீங்க உலக அளவுல ஆஸ்திரேலியாவிலயோ ஜப்பான்லயோ சீனாவிலயோ அமெரிக்காவிலயோ ரஷ்யாவிலயோ இல்லையா? ஏன் குவாண்டாஸ் இருக்கு, சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் இருக்கு, எத்திஹாட் இருக்கு, எமிரேட்ஸ் இருக்கு, அவங்களாம் எப்படி இயங்குறாங்க? எல்லாருமே அந்த இதுலதான் இயங்கிட்டு இருக்கு. இவங்களோட எஃபிஷியன்ட்டா நான் கேக்குறேன். எஃபிஷியன்ட் தான், எல்லாருமே எஃபிஷியன்ட் தான். ஓகே, பட் இந்த இடத்துல எஃபிஷியன்சி நம்ம ஊர்ல வந்து ப்ராஃபிட்டை மட்டுமே நம்ம எஃபிஷியன்ட்டாக பார்க்குறோம். அவங்க அப்படி மற்றவங்க அப்படி பார்க்கறது இல்லை. மற்றவங்க பார்க்கறதுல அட்லீஸ்ட் லைக் இங்கே ஒரு பேசிக் ஸ்டாண்டர்டாச்சும் ஒரு பேசிக் இதாவாச்சும் பூர்த்தி செய்கிறாங்க. எல்லா முதலாளிகளுமே எல்லா இதுவுமே லாபத்தை நோக்கி தான் பயணிக்கிறாங்கிறதால சில பேசிக்ஸ் ஆச்சும் அது அடிப்படை வசதிகள் அடிப்படை உரிமைகளையாச்சும் பூர்த்தி செஞ்சுட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. நம்ம ஊரில் வந்து இந்த அடிப்படை உரிமைகளுக்கும் அடிப்படை வசதிகளுக்கும் எதுவுமே வந்து நம்ம வந்து கொடுக்குறோமான்னு கேட்டால் நம்ம ஊரில் வந்து அதுக்கான மனப்பான்மையே பொதுவாக இல்லை, யாரும் இல்லை. இதில் ஒன் மோர் திங், என்ன தீர்வு அப்படின்னு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இது சொல்லியிருந்தோம் இல்லையா, பேசிக்கான வேஜஸ். எஸ், அது குறைந்தபட்ச ஊதியத்தையும் அண்ட் ஓய்வையும் உறுதிப்படுத்தணும். அதுக்கு அடுத்தது என்னன்னா வந்து இந்த மாதிரி மார்க்கெட்டில் வந்து மோனோபோலியாக வளருவதற்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை வந்து அரசு வந்து உருவாக்கணும். இங்குன்ட்டு இல்லை, இந்த துறைன்ட்டு இல்லை, எனி துறையிலையுமே எல்லா துறையிலையுமே மட்டுமே ஒரே ஒரு கம்பெனி மட்டுமே அவ்வளோ பெருசாக வீங்கி வளருது வந்து அது வந்து வளர்ச்சி இல்லை, அது வந்து வீக்கம். அது வந்து டோட்டல் தேசத்துக்குமே வந்து அது வந்து நல்லது கிடையாது, ஆபத்து. ஸோ மோனோபோலியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூ நீட் டு ஹேவ் அதனால அடுத்து ஒலிகோபோலியாக மாறுன்றீங்க. ஆமாம், ஆலிகோபோலியாக மாறும்போது என்னென்னா ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து தேவை. இந்த ஸ்ட்ரிக்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து எப்படி இருக்கணும், ஸ்ட்ரிக்ட்டுங்கிறத விட வந்து கான்ஷியஸ் ரெகுலேஷன்ஸாக இருக்கணும். இதை வந்து ரொம்ப கான்ஷியஸான சில முடிவுகளை கான்ஷியஸான ரெகுலேட்டரி இதை வந்து இது பண்ணணும். அது போக ஐ வுட் சே லைக் என்னோட பர்சனலான ஆசையும் இதுவுமே என்னன்னா வந்து தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு தனி ஏர்லைன்ஸ் இருந்ததுன்னா, தமிழ் ஏர்னு இருந்ததுன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும், இதாக இருக்கும். ஓகே, ஏன்னா முன்னாடி வந்து அது வந்து யூனியனோட அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருந்துச்சு. கொடுக்க மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் டிஃபென்ஸ் தனியார் மையத்துக்கு கொடுக்குறீங்க, ஸ்பேஸ் இஸ்ரோ இது போன்ற தனியார் மையத்துக்கு போகுது, இது பண்ணுது. ஏன் இங்கே ஒரு ஸ்டேட் ஓன்ட் ஏர்லைன்ஸ் வரக்கூடாது? கேரளா ட்ரை பண்ணாங்க, கர்நாடகா ட்ரை பண்ணாங்க, அரசு முட்டுக்கட்டை போட்டுட்டு இருக்கு, இது பண்ணிட்டு இருக்கு. நம்ம ஊர்ல என்னங்க, நம்ம ஊர்ல ஒரு எவ்வளவுதான் செலவாகும்? சும்மா தோராயமா நீங்க பயிரிடறதுனால கேட்கிறேன். ஒரு விமானத்தை உருவாக்கி ஒரு ஸ்டேட் ஒரு மாநில அரசு ஒரு 10 விமானம் நம்மகிட்ட இருக்குன்னா அது நமக்கு எவ்வளவு செலவாகும்? ரொம்ப பெரிய செலவெல்லாம் ஆகுதுங்க. அரசு ஏற்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஏடிஆர் விமானங்கள் இருக்கு, 70 பேர், ஏடிஆர் 72-600 வச்சுக்கோங்களேன். சரி, ஒரு விமானத்தோட விலை வந்து 200 கோடி ரூபாய். புது விமானத்தோட விலை 200 கோடி ரூபாய். செகண்ட் ஹேண்ட் விமானம் வாங்கினா ஒரு நடிகர்களே தனி விமானம் வச்சிருக்காங்க. அதுதான் சொல்றேன், அது சின்ன லெவல் விமானம். பட் ஏடிஆர் ஒரு 70 பேர் பயணிக்கக்கூடிய விமானம்னு வச்சுக்கோங்களேன். ஏடிஆர் 72-600 வந்து 72 பேர் பயணிக்கலாம், இது பண்ணிக்கலாம். அந்த விமானத்தோட விலை வந்து புதுசாக வாங்கினீங்கன்னா 200 to 220 கோடி ரூபாய். செகண்ட் ஹேண்ட் வாங்கினீங்கன்னா எவ்வளோ வருஷங்கிறத பொறுத்து 80 கோடியிலிருந்து 140 கோடி ரூபாய். பரவாயில்லையேங்க. ஒரு இது ஏர்பஸ் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்பஸ் என்னங்க உங்களுக்கு 430 கோடியிலேருந்து 550 கோடி ரூபாய் புது விமானங்கள் வாங்கினீங்கன்னா. இதே நீங்கள் பல்காக வாங்கும்போது உங்களுக்கு 30 to 40% ஆஃப் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். யூஸ்டு ஏர்பஸ் வாங்குறீங்கன்னா வந்து 125 கோடியிலேருந்து 200 கோடி ரூபாய் தான் ஒரு விமானத்தோட இது வேண்டாம், எனக்கு அவ்வளோ காசு கொடுத்தே வேண்டாம். லீஸுக்கு போகலாம். லீஸுக்கு போனீங்கன்னா வெட் லீஸு, ட்ரை லீஸுக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 2 கோடி to 3 கோடி. வெட் லீஸுக்கு போனீங்கன்னா 5 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு. 5 இது போதாதா? 5 விமானம் போதுமே உங்களுக்கு பேசிக்கான ஒரு இது ஆரம்பிக்கிறதுக்கு. உங்களுக்கு 5 விமானம்னா 1000 கோடி ரூபாய். உங்களுக்கு க்ரூ மெயின்டெனன்ஸ் அதுன்னு போச்சுன்னா ஒரு 1500 கோடி 2000 கோடிக்கு யூ கேன் ஹேவ் அ லைக் ஒரு தமிழ் லாபம் ஈட்ட முடியுமா? லாபம் ஈட்ட முடியுமா? இது கேள்வி. இது வந்து அதுதான் அத்துணையுமே. இப்போ நீங்கள் அரசு இல்லை, நான் எல்லாம் முழுமையான லாபம்னு கூட கேட்கல. இப்போ 1200 கோடி செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 500 கோடியாவது வருமா? 1500 கோடி to 500 கோடிங்கிறது பயங்கரமான லாபமாக இருக்கு. இது லாபங்கிறத வந்து நீங்கள் வந்து இதில் மட்டுமே லாபம் எடுக்கிறத மட்டுமே பார்க்காம இது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு நீங்கள் தேவைப்படுங்கிறத வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் உணரணும். நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் சேவை ஆரம்பிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் ரெகுலேட்டரி படி வந்து உங்களுக்கு வந்து மினிமம் 5 years ஆஃப் டொமஸ்டிக் இதில் இருக்குது. சரி, நம்ம ஒரு ஏர்லைன் நிறுவனம் தமிழ் ஏரு, டிராவிடியன் ஏரோ, தமிழ்நாடு ஏர்லைன்ஸ் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 ஏர்கிராஃப்ட் வச்சு பண்ணுறோம். 5 வருஷம் நீங்கள் வந்து ரன் இந்தியாவுக்குள்ள ஓட்டணும். முதல்ல டொமஸ்டிக்காக நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா
5 வருஷம் கழிச்சு நீங்க வந்து இன்டர்நேஷனல் இது பண்ணலாம். இன்டர்நேஷனலுங்கும் போது வேற யூ கேன் ஃப்ளை டு துபாய், கல்ஃபுக்கு ஃபுல்லா ஃப்ளை பண்ணலாம், சிங்கப்பூர் மலேசியாவுக்கு ஃப்ளை பண்ணலாம். கேட்கும் போதே பயங்கரமா இருக்கு. இந்த 2 இடத்துக்கு மட்டுமே ஃப்ளை பண்றது இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு கல்ஃப்ல ஒரு வார் வருது, கத்தாருக்கும் இதுக்குமே வார் வருது, காசா இதுக்கு வருது, அங்க இருக்க மாட்டிட்டு இருக்க தமிழர்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு போய் காப்பாத்தி, தமிழ்நாடு ஏர்லைன்ஸ்ல போய் காப்பாத்தி கூட்டு வர முடியுமா? பர்மால இருந்து நம்மளை துரத்தி விட்டாங்க இல்லையா? நமக்கு தமிழர்களே எங்க தான் ஒரு ஸ்டேஜ்ல ஸ்ரீலங்கா ஹிஸ்டாரிக்கலி ஸ்ரீலங்கால இருக்கு, இது இருக்கு, நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்துச்சு, இது இருந்துச்சுன்னா நம்ம போய் அவங்கள காப்பாத்தி கூட்டு வர முடியுமா? அதுக்கு பெரிய லெவல்ல சேவையோ அன்னைக்கு ஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன பண்றது, இன்னைக்கு இதுல யார்கிட்ட கேட்கறது, கையை ஏன் பிசைஞ்சிட்டு இருக்கணும், நமக்குன்னு ஒரு எதுக்கு கையேந்தி நிக்கணும்? என்னங்க ஒரு 1500 கோடி 2000 கோடி தமிழக பட்ஜெட்லயோ இதுலயோ இல்ல மத்ததுலயோ நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தமிழ்நாட்டுக்கு ஒரு பயங்கரமா இருக்கு, பெருமையாவும் இருக்கு. பெருமைங்கிறத விட தேவைங்க, நம்ம வந்து பல கட்டத்துல பல பரிமாணங்களை நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஸ்பேஸ்லேயே வந்து இதுக்கு போறதுக்கு வந்து தமிழக இதுல வந்து ஒரு கப்பல் ஆஃப் இயர்ஸ் பேக் ஸ்பேஸ் ரிசர்ச்லயே தமிழ்நாடு இது பண்ணலாம்னு இன்னைக்கு இப்ப ஹாட்ஸ்டார்ல ஒப்பந்தம் போட்டுருக்காங்க பாத்தீங்கல்ல. ஹாட்ஸ்டாரோட வந்து படம் தயாரிப்பதற்கு அதெல்லாம் ஒப்பந்தம் போட்டு 4000 கோடி இது பண்றதுக்கு உங்களுக்கு பண்ணலாம், தப்பு இதுன்னு சொல்ல. உங்க ஸ்பேஸ் டெக்னாலஜில வந்து இது பண்றதுக்கு தமிழக அரசு இது பண்றது, நீங்க ஸ்பேஸ் லெவலுக்கு போனா பேசிக்கா ஒரு ஏர்லைன்ஸ் ஒண்ணு வேணுமேங்க. ஒரு ஏர்லைன்ஸ் ஒண்ணு பண்ணாங்க. விண்வெளிக்கே போன போல வானத்துக்கு போகணும்ல. வானத்துக்கு போறதுக்கு நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸ் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். பேர் ஆபத்து காலத்துல நல்லா யோசனை சொல்லிருக்கீங்க. யோசனை இல்லைங்க, அது ஒரு தமிழனாக ஒரு இதாக இந்த மாதிரியான இதெல்லாம் பார்க்கும்போது ஏங்க நம்ம தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு 20,000 ரூபாய் டிக்கெட்டு வைக்கிறாங்க. 20,000 ரூபாய் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டிக்கெட் பார்க்கும்போது தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு வந்து 20,000 ரூபாய் டிக்கெட் எதுக்கு? நமக்குன்னு ஒரு ஏடிஆர் பெரிய லெவல்ல ஏர்பஸ் நீங்க A320s வாங்க வேண்டாம் தமிழ்நாட்டுக்குள்ள. இன்னொன்னு தரைவழி போக்குவரத்து கம்மியாகும், வேகமா வருவதனால பொருளாதாரமும் ஒரு இடத்துல வந்து அதுதாங்க பொருளாதார வளர்ச்சி. இது வந்து டைரக்டா நீங்க லாபம்னு கேட்டீங்க. நீங்க வந்து இது வந்து இதோட லாபம் மட்டும் பார்க்காம உங்களுக்கு வந்து ஹியூமன் ஆர்கன்ஸ் தான் வந்து நம்ம வந்து இது பண்றோம். கோயம்புத்தூர்ல இருந்து ஆர்கனை எடுத்துட்டு வந்து மெட்ராஸ்ல இருக்க ஒருத்தவங்களுக்கு வந்து ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்றோம், இது பண்றோம். அதுக்கான இது மெட்ராஸ்ல ஃப்ளட்டுங்கும் போது இங்கேருந்து அங்க அவசரமாக பொருட்கள் அனுப்புறது, கரூர் இன்சிடென்ட் நடக்குது, இங்கேருந்து அமைச்சர்கள் அங்க டக்குன்னு கிளம்பி போறதுக்கு, அரசு இயந்திரம் அங்க போறதுக்கு இது பண்றதுக்கு எவ்வளவு சீக்கிரமாக இருக்கு அப்படின்னா, நமக்குன்னு ஒரு ஏர்லைன்ஸஸ் இருந்தால் அது தெரியல, இருந்தால் நல்லா இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு ஆக்சுவலி நல்ல ஒரு ஐடியாவோட தான் நீங்க வந்து முடிச்சிருக்கீங்க. ஸோ நம்ம வந்து இன்னைக்கு இந்த விஷயத்தை பார்க்கும்போது இந்த அரசினுடைய மெத்தன போக்கு, நடுவணர் ஒன்றிய அரசுடைய மெத்தன போக்கை நம்ம பார்க்கிறோம். தனியார் நிறுவனங்கள் எப்படி உழைப்பு சுரண்டலில் ஈடுபட்டு மக்கள் என்ன பாடுபட்டாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை நடக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த அவங்களுடைய இன்னொரு மறுபக்கத்தையும் வந்து நீங்கள் தோலுரிச்சு காமிச்சிருக்கிறீங்க. ஒரு பைலட்டாக அவங்களுடைய ஆசைகளையும் உங்களுடைய கனவுகளையும் கூட சொல்லியிருக்கிறீங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்குன்னு இருக்கும்போது உண்மையிலே ஒரு பெருமிதமான உணர்வாக தான் கண்டிப்பாக இருக்கும். அரசு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். எங்களுக்காக ஒரு வருகனையும் கருத்துக்களையும் எளிமையாக மக்களுக்கு புரியும்படி சொன்னமைக்கு மிக்க நன்றி. நன்றி. நண்பர்களை இன்னும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.